உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ். அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா 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 எந்திரிங்கப்பா. அம்மா பாட்டி அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா 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 என்னாச்சுப்பா? ஐயோ என்னாச்சு? அப்பா அப்பா தூக்க மாத்திரை சாப்பிட்டாருமா? ஐயோ 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 இவர ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். தூக்க சீக்கிரம் தூக்க. ஐயோ அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. அப்பா கொண்டு ஆகாது, அழாதீங்கம்மா. அம்மா ஆகாது. அம்மா எல்லா பேராமெடிக்ஸும் முதல்ல செக் பண்ணீங்களா ப்ராப்பரா? நர்ஸ். எஸ் டாக்டர். இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் குயிக்காக வாங்க. இந்த ரீடிங்கை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சிஸ்டர், எங்க அப்பாக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவருக்கு என்ன ஆச்சு? டாக்டர் வந்து சொல்லுவாரு, நீங்க டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியா இருங்க. காலையில கோச்சிட்டு விட்டு விட்டு போனவரு திரும்பி வந்துட்டாருன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். வீட்டுக்கு வந்ததும் மனசு மாறி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நடந்ததெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து எப்படி தூக்க மாத்திரை போட்டுட்டாரு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு அவரு வெளியில எங்கேயாவது இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பாரு. நிம்மதியை தேடி போன மனுஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி அவர் மனசு வெறுத்து போற அளவுக்கு இப்படி ஒரே அடியா படுக்க வச்சுட்டானே. வீட்டுக்கு வரும்போது வரட்டும்னு நான் விட்டு இருந்திருக்கணும். அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி
நான் அவசரப்பட்டுட்டேன். நல்லா இருக்க வேண்டிய மனுஷனை அழாதமா அநியாயமான உயிருக்கு போராடுற மாதிரி வச்சுட்டே. நான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா, எதுவுமே உங்க தப்பு இல்லம்மா. எல்லாத்துக்கும் என் கல்யாணம் தாம்மா காரணம். அப்பாக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் தான் அவரை இப்படி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். எல்லாம் என்னாலதான். அப்பா தூக்க மாத்திரை போட்டதுக்கு நான் தாம்மா காரணம். மீரா, நீ எதுக்கும் காரணம் இல்ல. தேவையில்லாம உன்னை நீ கஷ்டப்படுத்திக்காத. ஆமாங்கா, அப்பாக்கு எந்த விதத்திலயும் நீ கஷ்டம் கொடுக்கல. நான் தான் கல்யாணத்தை நிறுத்தி கஷ்டம் கொடுத்தேன். அப்படி பார்த்தா அப்பா மனசு உடைஞ்சதுக்கு நான் தான் காரணம். நடந்ததுக்கு யாரும் காரணம் இல்ல. எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையில நடந்து போச்சு. எல்லா விஷயத்திலும் தைரியமா இருக்காரு சார். இந்த விஷயத்துல இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவர் அவசரப்பட்டிருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு நாம இருக்கோம். நம்ம நினைப்பு அவருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கும். தைரியமா இருங்க. சார் குணமாகி கண் முழிச்சிருவாரு. எங்க இருக்க? நீங்க ஹாஸ்பிடல் தான் இருக்கீங்க மிஸ்டர் கௌதம். இங்க எப்படி வந்த? உங்க பிரச்சனை தான் உங்களை இப்படி கூட்டிக்கிட்டு வந்திருக்கு. சார், எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் நீங்க. எத்தனை பேருக்கு ரோல் மாடலா இருக்கீங்க. நீங்க எப்படி பண்ணலாமா? பிசினஸ்ல நீங்க பார்க்காத ப்ராப்ளமா? எவ்வளவோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண அனுபவம் இருந்தும் இந்த நெருக்கடி நேரத்துல தைரியத்தை விட்டுட்டீங்களே. கோழ மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிருக்கீங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணனா? பொண்ணு கல்யாணம் நடந்த சந்தோஷத்துல இருக்க வேண்டிய நேரத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு விரக்தியில இருந்திருக்கீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்றேன். பிரச்சனையை சமாளிக்க முடியாம உயிரை விடலான்னு முடிவு பண்ணி நைட்டு நிறைய தூக்க மாத்திரையை சாப்பிட்டுருக்கீங்க. டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணல. தூக்கம் வரல. தூக்கம் வராதுக்காக தூக்க மாத்திரை சாப்பிட போனேன். இன்ஃபேக்ட் நான் அது கூட சாப்பிடல. உங்களுக்கு புரியல? புரியுது. நீங்க சொன்ன மாதிரி என் மனசு நிறைய கஷ்டங்கள் குழப்பங்கள் இருக்கு. அதனால என்னால் தூங்க முடியல. தூங்குற சரியா போயிடும்னு தூக்க மாத்திரை போடலான்னு மாத்திரையை எடுத்தேன். ஒரு மாத்திரை கூட போடல. அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே தலை சுத்தி பெட்ல விழுந்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இதான் நடந்ததா? ஆமா டாக்டர். மனுஷங்களுக்கு வர பிரச்சனைக்கு சூசைட் தீர்வாகாதுன்னு மற்றவங்களை கண்டிக்கிறவனா? நான் போய் அந்த தப்பு பண்ணுவேனா? நான் அப்படி எதுவும் பண்ணல. ஆனா எப்படி மயங்கி விழுந்தேன்னு தெரியல. பிபி ஹை லெவல் இருந்ததுனால தான் மயங்கி விழுந்திருக்கீங்க. நீங்க இருந்த கண்டிஷன்ல ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டிருந்தா கூட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். நல்ல நேரம் கடவுளா பார்த்து உங்களை மாத்திரை போட விடாம பண்ணி உங்க பொண்ணு மீரா மூலமா உங்களை காப்பாத்திருக்காரு. அவளா? ஆமா, உங்க பொண்ணு மட்டும் உங்களை சரியான நேரத்துல கவனிச்சு வீட்டுல இருக்கவங்கிட்ட சொல்லி உங்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கலனா நீங்க பொழைச்சிருக்கவே மாட்டீங்க சார். இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கு உங்க பொண்ணு மீரா தான் காரணம். கௌதம் சார், ஹெல்த் மேல ரொம்பவே கேர் எடுத்துக்கிறவர் நீங்க. இப்படி பிபி ஓவரா ரைஸ் ஆகிற அளவுக்கு ஏன் ப்ராப்ளத்தை மனசுல வச்சிருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்ச மனுஷனா இருக்கிற நீங்க எதையாவது நினைச்சு கவலைப்படலாமா? எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும்.
நாம நடக்கிறத அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கோமே தவிர நடக்கிறத மாத்துறதுக்கு இல்ல. உங்க மனசுல எந்த பிரச்சனை இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருங்க. எதை பத்தி கவலைப்படாம ரிலாக்ஸ்டா இருங்க. நீங்க இப்போதைக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும்தான். கண்ணை மூடி ஆக்சிஜன் சப்போர்ட்டோட நல்ல பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்கறேன். ஓகே நர்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர், அவர் இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவர் அன்கான்சியஸா இருந்ததை பார்த்துட்டு சூசைட் பண்ணிக்க தூக்க மாத்திரை சாப்பிட்டதா நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. மென்டல் வரிஸ்ல தூக்கம் வராததுனால தூங்கறதுக்காக ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துக்கலாம்னு நினைச்சிருக்காரு. பட் அதுக்குள்ள அவருக்கு பிபி ரைஸ் ஆனதுனால மயங்கி விழுந்துட்டார். அவர் எதை நினைச்சு கவலைப்பட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கவலைப்படுற விஷயம் அவர் ஹெல்த்த ரொம்ப பாதிச்சிருக்கு. பிபி ஹெவியாகி மூச்சு பேச்சு இல்லாம அவர் அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. பிபி நார்மலாக மெடிசன் கொடுத்திருக்கேன். பட் நாங்க கொடுக்கிற மெடிசன் அடிஷனலா தான் சப்போர்ட் பண்ணுமே தவிர அவர் முழுமையா குணமாகணும்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆன உங்களோட சப்போர்ட் தான் முதல்ல வேணும். நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர், அப்படியே பண்றோம். அவர் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் டென்ஷன் ஆகும்படியா நீங்க யாரும் நடந்துக்க கூடாது. அவர் விருப்பப்படாத எதையுமே நீங்க செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல அவருக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லவே கூடாது. நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டு அவர் மனசு பலவீனமா இருக்கிறதுனால எந்த அதிர்ச்சியையும் தாங்கற சக்தி அவர் மனசுக்கு இல்ல. அப்படி ஏதாவது அதிர்ச்சி ஆகிற மாதிரி விஷயத்த அவர் கேள்விப்பட்டாருன்னா அவர் உயிருக்கே ஆபத்து வந்துடும். சோ எந்த ஷாக்கிங் நியூஸையும் அவர்கிட்ட நீங்க சொல்லாதீங்க. அவர் எப்பவுமே ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே பாத்துக்கிறோம். ஓகே, அவருக்கு கொடுத்திருக்கிற மெடிசன்ல பிபி நார்மல் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதுக்கு நைட்டு ஃபுல்லா எங்க அப்சர்வேஷன்ல இருக்கணும். சோ கௌதம் சார் ஐசியூலயே இருக்கட்டும். நாளைக்கு காலையில பொசிஷனை பார்த்துட்டு டிஸ்சார்ஜை பத்தி யோசிக்கலாம். சரியா? சரி சரிங்க டாக்டர். ஆல்ரைட். நடந்ததை மறைக்க நினைச்சப்போ நல்லா இருந்தீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னு முடிவெடுத்த அப்புறம் இப்படி மனசு பலகீனப்படுற மாதிரி ஆயிட்டீங்களே. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சத சொல்ல முடியாமயே போயிடுச்சு. அப்பா, நடந்ததெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சா நீங்க கேட்க முடியாத நிலைமையில இருக்கீங்களே. இப்ப நான் என்னப்பா பண்றது? நான் யுவாவை லவ் பண்றதை எதுக்கு மேலேயும் சொல்லாம மறைச்சு உங்களை ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சா உண்மையை சொல்ல முடியாம இப்படி ஒரு பிரச்சனை வருதேப்பா. நான் நேர்மையா இருக்கேன்னு நினைச்சும் விதி சதி பண்ணுதேப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலப்பா.
வாங்க வாங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆணி திருமஞ்சனத்துக்கு கூட வராம இருந்துட்டீங்களே. பொண்ணோட கல்யாண வேலை இருந்ததால வர முடியல. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சாமி உலா வர உங்க கைங்கரியத்துல சாமி புறப்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. சாமி உங்களை கைவிடல. பொண்ணுக்கு மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. எல்லாரோட எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி வைக்கிறது ஈஸ்வரனால மட்டும்தான் முடியும். ஈஸ்வரன் நான் எதிர்பார்த்ததையும் நிறைவேற்றி வச்சிட்டாரு, எதிர்பார்க்காததையும் நிறைவேற்றி வச்சிட்டாரு. நீங்க விரக்தியில பேசுறத பார்த்தா ஏதோ சங்கடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? அவர் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் நான் அவரை புடிச்சு புடிய விடுறதா இல்ல. அதான் உடம்பு சரியில்லாத வீட்டுக்காரரை ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு வந்திருக்கேன். உங்க பிரச்சனைக்கு சாமி தான் கதி. சாமி விட்டதா வழின்னு வந்துட்டீங்கல்ல, சாமி நல்ல வழி காட்டுவாரு. வீட்டுக்கார் பேர் நட்சத்திரம் சொல்லுங்க, அர்ச்சனை பண்ணிடுறேன். அப்பா பேரு சொல்லு. அப்பா பேரு கௌதம். கௌதம். விருட்சிக ராசி கேட்ட விருச்சிக நட்சத்திரம். ராசி கேட்ட நட்சத்திரம். ஓம் அப்பா போற்றி ஓம், அரணே போற்றி ஓம், அரசே போற்றி ஓம், அமுதே போற்றி ஓம், அழகே போற்றி ஓம், அத்தா போற்றி ஓம், அற்புதா அறிவா போற்றி ஓம், அம்பலா போற்றி ஓம், அரியோய் போற்றி ஓம், அருந்தவா போற்றி ஓம், அனுபவே போற்றி ஓம், அண்டா போற்றி ஓம், ஆதியே போற்றி ஓம், ஆனந்தா போற்றி ஓம், ஆரபுதே போற்றி ஓம், ஆரணா போற்றி ஓம், ஆண்டவா போற்றி போற்றி. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகவமாகி நின்றணிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, சிவசிவ என்றில தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை வாழும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவகரிதானே. உங்க கம்பெனில நூத்துக்கணக்கானவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறவங்க நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப சோர்ந்து போயிடக்கூடாது. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கிப்பேன். ஆனா என் வீட்டுக்காரருக்கோ என் பொண்ணுங்களுக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. உங்க மனசு புரியுது. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என் புத்திக்கு ஏதாவது சொல்ல முடிஞ்சா நிச்சயமா சொல்றேன். பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுக்காக வீட்டுக்காரருக்கு தெரியாம சில உண்மைகளை மறைச்சிட்டேன். அந்த தப்ப உணர்ந்து அவர்கிட்ட சொல்லிடலான்னு போனப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் இப்ப எந்த அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாலும் அவர் உயிருக்கே ஆபத்துங்கிற நிலைமையில இருக்காரு. அவர்கிட்ட நான் உண்மையை சொல்ல முடியாம ஏமாத்திட்டு இருக்கணுங்கிற குற்ற உணர்ச்சியில இருக்கேன். அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலாங்கிற மனநிலைக்கு வந்தும் சொல்ல முடியாம இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. நீங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல நினைக்கிறத சொல்ல முடியல, அதான உங்க கவலை. அம்மாவுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அந்த கவலை இருக்கு. ஆமா சாமி, அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கிறோங்கிற நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டு அப்பா முகத்தை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. உங்க கஷ்டம் புரியுது. இந்த உலகத்துல நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களை ஏமாத்துறதை விட கொடுமை வேற எதுவும் இல்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நந்தி. இந்த கோயில்ல இருக்கிற நந்திக்கு தூதுவ நந்தின்னு பேரு. அதோ அங்க இருக்காரு பாருங்க. இந்த கோவிலுக்கு வர பக்தர்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்காக நந்தியே சாமி கிட்ட தூது போறதா ஐதீகம் இருக்கிறதுனால தூதுவ நந்தின்னு பேரு வந்தது. இந்த தூதுவ நந்தி காதுல பிரச்சனைய சொல்லி யாரு பிரார்த்தனை செஞ்சாலும் அதை நடத்தி வைக்கிற அளவுக்கு அதிகார நந்தியா அவர் இருக்காரு. சந்தர்ப்ப சூழ்நிலையில பேசிக்காம இருக்கிறவங்க
இந்த நந்தி காதுல அவங்க நினைச்சத சொல்லிட்டா அத சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அணுக்க நந்தியா அவர் இருக்காரு. இந்த நந்திய நம்பி அவர் காதுல என்ன சொன்னாலும் அது கண்டிப்பா நடக்கும். நந்தி கிட்ட போய் உங்க மனசுல இருக்கிறத சொல்லி பாருங்க. நந்தி உங்க பிரார்த்தனைய நிச்சயம் நிறைவேற்றி வைக்கும். என் பிரச்சனையை காது கொடுத்து கேட்க யாராவது இருக்க மாட்டாங்களான்னு கவலையில வந்தேன். என் பிரச்சனையை கேட்க நந்தி இருக்கிறதா சொல்றீங்க. நான் இப்பவே போய் நந்தி காதுல சொல்றேன். போங்க. நந்தீஸ்வரா, இது வரைக்கும் நான் என்ன சிவன் கோயிலுக்கு போனாலும் நான் சிவனையும் அம்மனையும் கும்பிட்டுட்டு போயிடுவேன். உன்னை கும்பிட்டதே இல்ல. அதனாலயும் என்னவோ நீ என்னை கூப்பிட்டு உன் முன்னால நிறுத்திருக்க. ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டா நீ சொன்னவங்களுக்காக தூது போய் பிரச்சனையை சரி பண்ணுவேன்னு குருக்கள் சொன்னாரு. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல நினைக்கிறத உன் காதுல சொல்றேன். அவர்கிட்ட போய் எப்படியாவது சேர்த்துடு. என்னங்க, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. ஆனா மீரா கல்யாண விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையா நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். யுவாவும் பிரீத்தியும் லவ் பண்றதா தெரிஞ்சு நீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க. ஆனா மீராவும் யுவாவும் தான் விரும்பியிருக்காங்க. இந்த உண்மை எனக்கே முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க தெரியும். யுவாவும் மீராவும் விரும்புறது எனக்கு கடைசி நேரத்துல தெரிஞ்சிருந்தாலும் அதை உங்ககிட்ட சொல்லி மீராவுக்கும் யுவாவுக்கும் உங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி மீரா என்னை தடுத்ததுனால என்னால அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியல.